கொஞ்சம் ஓரம் வண்டி அதிகமாக போகுது. இருங்க ஒரு 5 நிமிஷம் இருங்க அவர் சொன்ன கேளுங்க. மனு காப்பி இருக்காண்ணா ஓடணும். பாண்டிச்சேரி வண்டி பாண்டிச்சேரியில் தான் ஓடணும். ஒரு மாநிலத்து வண்டி அந்த மாநிலத்தில் தான் ஏற்றணும் சவாரி. இப்போ அப்படி ஏற்றலை. எங்கள் மாநிலத்துக்கு வந்து அவங்க ஏற்றுறாங்க. நாங்கள் டாக்ஸி எப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கட்டி கரண்டில் வச்சுக்கிறோம் வண்டியை. அவங்க வந்து இங்கே ஏற்றின்னு போகிறாங்க. எங்கள் வண்டிக்கு சவாரி வர மாட்டேங்குது. எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு நாங்கள் கலெக்டர்கிட்டையும் ஆர்டிஓக்கிட்டையும் எல்லார்கிட்டையும் மனு கொடுக்குறோம். அவங்க சரியான ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. வண்டி நீங்களே பிடிச்சி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி போய் பிடிக்குது எங்களுக்கு தெரியல. நாங்கள் போய் பிடிச்சா அவங்க சண்டைக்கு வருவாங்க. எங்கள் வண்டி அங்கே போச்சுன்னா அடித்து உடைக்கணும்னு அப்படின்ற அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியாமல் நிற்கிறோம். எங்களோட வாழ்வாதார பிரச்சனைக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல வழி காட்டணும். இது ஒரு சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நாங்கள் அடுத்து உண்ணாவிரதமோ எப்படியோ தீக்குளிப்போ ஏதோ ஒன்று நாங்கள் நடத்துவோம். கண்டிப்பாக இது நடத்தாமல் நிறுத்த மாட்டேங்க. இதுக்கு எங்கள் வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் பேப்பர் நிருபரும் அடுத்தது வந்து ஆர்டிஓ எஸ்பி கலெக்டர் இவங்க தான் பண்ணணும் எங்கள் வாழ்வாதார பிரச்சனையை. இதுக்கு இது செய்து கொடுக்குறீங்க உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள நன்றி. இல்லை இதில் சட்ட சிக்கல் என்ன இருக்குது சார்? எதனால் அவங்க வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்க வண்டி ஏற்றக்கூடாதுன்ற இப்போ ஓலெல்லாம் இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்க வந்து தமிழ்நாடு பூரா எங்கே வேணாலும் ஆன்லைன் புக்கிங்கில் ஏற்றுறாங்க. அது ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வண்டி வந்து சென்னை அந்த மாதிரி பேசிஸில் தான் இருக்குது. அதெல்லாம் இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணி இல்லை அதெல்லாம் கிடையாது. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே வண்டி எங்கே வேணாலும் டீ போர்டு ஏற்றலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கெல்லாம் போகலாம். இவங்க பாண்டிச்சேரி அது வேறு மாநிலம். இவங்க வேறு மாநிலம். அந்த மாநிலத்தை வண்டி நம்ம மாநிலத்தில் ஏற்றக்கூடாது. நாங்கள் போய் கேரளாவோ ஆந்திராவோ தமிழ்நாடோ நாங்கள் எந்த மாநிலத்தையும் போய் ஏற்றக்கூடாது. ஒரு மாநிலத்தை வண்டி ஒரு மாநிலத்தில் தான் ஏற்றணும். அவங்க வந்து இங்கே ஏற்றுறாங்க. எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. ஆமாம், அதர் ஸ்டேட் வந்து இங்கே ஏற்றுறாங்க. எங்களுக்கு பாதிக்குது. எங்களோட வாழ்வாதார பிரச்சனை பாதிக்குது. தமிழ்நாட்டில் 12+1 மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதர் ஸ்டேட்டில் வந்து 36 சீட்டு 26 சீட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஆள் சொல்லுங்க. ஏன்னா இந்த பக்கம் பேசுறீங்க. அந்த டீட்டெயில் மட்டும் சொல்லுங்க. இப்போ ஒரு டீட்டெயில் எதனால வந்து இப்போ வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னு சொல்றீங்கல்ல, பாண்டிச்சேரி ஸ்டேட்ல இருந்து அதிகமான வண்டி கம்மியான பாண்டிச்சேரி வண்டி வந்து அதிகமான, அதாவது தமிழ்நாட்டில் 12+1 மட்டும்தான் பண்ணுறாங்க. அங்கே பாண்டிச்சேரியில் 13 பேர் 20 பேர் 30 பேர் டேக் இது கொடுக்குறாங்க, பர்மிட்டு கொடுக்குறாங்க. அவங்க நிறையா பேர் ஏற்றலாம். நாங்கள் எங்களுக்கு தமிழ்நாட்டில் இப்போ 12+ மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த 12 பேரை வச்சு தான் நாங்கள் ஓட்ட முடியும். இந்த 12 பேர் சீட்டுக்காக வந்து அவங்க நிறையா பேர் வராங்க. 30 பேர் ஏற்றுறாங்க. 30 சீட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுறாங்க. வாடகை அவங்க குறைச்சி ஓட்டுறாங்க. நாங்கள் வாடகை 12 பேரை வச்சு வாடகை குறைச்சி ஓட்ட முடியல. அதனால் எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. சார், இப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன? 2 விதமான கோரிக்கையாக இருக்குங்க. ஒன்று, இப்போதைக்கு அவங்க வந்து ஏற்றக்கூடாது. அடுத்து கோரிக்கையாகவே ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். நம்ம அதை தான் லீட் பண்ணி நியூஸ் பண்ணுவோம். அதாவது அவங்க வண்டி வந்து தமிழ்நாட்டில் ஏற்றக்கூடாது. பாண்டிச்சேரி வண்டி வந்து தமிழ்நாட்டில் ஏற்றக்கூடாது. எங்களுக்கு பர்மனெண்ட் வந்து எங்களுக்கு வந்து அவங்கள மாதிரியே ஒரு 23 பேர் 25 பேர் அது மாதிரி பர்மனெண்ட் 30 பேர் பர்மனெண்ட் எங்களுக்கு கொடுக்கணும் அவங்கள மாதிரியே. அதுதான். உங்கள் பேர்? பி. பிச்சைமுத்து.